2025ஆம் ஆண்டு முடியப் போகின்றது. இந்த 2025இல் பிரபஞ்சம் தொடர்பான அரிய 5 கண்டுபிடிப்புகள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது கீப்பு சூப்பர் கிளஸ்டர் என்பது இது 1.3 பில்லியன் ஒளியாண்டுகள் நீளமான மிகப்பெரிய ஒரு கேலக்சி சூப்பர் கிளஸ்டர் ஆகும். ஆயிரக்கணக்கான கேலக்சிகளை தன்னகத்தே கொண்டு இருக்கின்ற இந்த சூப்பர் கிளஸ்டரானது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டர்களில் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான கேலக்சிகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டர்களில் ஒன்றாகும். 1.3 பில்லியன் ஒளியாண்டுகள் விட்ட முடியது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் எவ்வளவு பெரிதாக இது இருக்கும் என்று. இரண்டாவதாக பிக் வீல் கேலக்சி என்பது குறித்து பார்ப்போம். இதுவும் ஒரு அரிய முக்கியமான கண்டுபிடிப்பு. 2025இல் பிரபஞ்சம் பிறந்து சில பில்லியன் ஆண்டுகள் கழிந்த பின்னர் இந்த அசாதாரணமான சுழலும் கேலக்சி உருவாகியுள்ளது. பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலேயே இவ்வாறான அசாதாரண சுழலும் கேலக்சி ஒன்று இருந்திருப்பது இதுவரை கேலக்சிகள் குறித்து விஞ்ஞானிகளுக்கு இருந்த பல்வேறு அந்த நம்பிக்கைகளையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஏனென்றால் இந்த கேலக்சி மிக பெரியதாகவும் மிக வேகமாக சுழலும் ஒரு கேலக்சியாகவும் இருக்கின்றது. விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தில் மூழ்கி போயுள்ளனர். இந்த பிக் வீல் கேலக்சி தொடர்பாக தொடர்ந்தும் ஆய்வு மேற்கொண்டே வருகின்றனர். மூன்றாவதாக இன்ஃபினிட்டி கேலக்சி மோதல் என்பதை பார்ப்போம். இன்ஃபினிட்டி என்றால் ஒரு நம்பர், அதாவது 2 ஜீரோக்களை ஒன்றன் மேல் ஒன்றாக எழுதினால் இந்த இன்ஃபினிட்டி வடிவம் கிடைக்கும். இந்த இன்ஃபினிட்டி வடிவத்தில் கேலக்சிகள் 2 மோதிக்கொண்டுள்ளது அவதானிக்கப்பட்டுள்ளது. அதாவது கேலக்சிகள் 2 மிக மூர்க்கமாக மோதிக்கொள்ளும் போது அவற்றின் மத்தியிலுள்ள கருந்துளைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றிணைகின்றன. அவ்வாறான ஒரு நிகழ்வுதான் தொலைதூர பிரபஞ்சத்தில் அவதானிக்கப்பட்டுள்ளது. இது இன்ஃபினிட்டி வடிவான ஒரு மோதல் அமைப்பினை ஏற்படுத்தியுள்ளது. டிரெக்ட் கலப்ஸ் பிளாக் ஹோல் உருவாகும் வாய்ப்பையும் ஒரு வெறுமனே மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கியுள்ளது. இதன் நடுவில் இந்த இன்ஃபினிட்டி அமைப்பு இப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருப்பதை இந்த மிக தொலை தூரத்தில் உள்ள கேலக்சி மோதலினூடாக விஞ்ஞானிகள் எமக்கு அறிய தந்துள்ளனர். நான்காவது 2025இல் முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால் GW2501114 என்ற கருந்துளை மோதலாகும். ஜனவரி 14இல் கண்டறியப்பட்ட 2025 ஜனவரி 16இல் கண்டுபிடிக்கப்பட்ட மிக தெளிவான ஈர்ப்பு அலை நிகழ்வு இதுவாகும். இந்த ஈர்ப்பு அலைகள் எதனால் உருவாகியுள்ளன என்றால் 2 கருந்துளைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அந்த தருணத்தை நேரடியாக படம் பிடித்துள்ளனர் விஞ்ஞானிகள். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா தியரம் என்பதை பரீட்சிப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. அதன் மூலம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா தியரமும் இந்த பரிசோதனையினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது 5வதும் கடைசியுமான மிக முக்கியமான இந்த 2025ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட கண்டுபிடிப்பு தான் கயா-4b என்ற ஒரு எக்ஸோபிளானட்டின் கண்டுபிடிப்பாகும். ஈசா நிறுவனத்தின் கயாவின் தரவுகளை பயன்படுத்தி ஸ்டார்வோபல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட எக்ஸோபிளானட்களில் முதலாவது எக்ஸோபிளானட்களில் கயா-4bயும் ஒன்று. இது சூப்பர் ஜூபிட்டர் என்று கூறப்படும் எமது ஜூபிட்டரை விட 12 மடங்கு மிகப்பெரியதும் எடை மிக்கதும் ஆகும். பூமியிலிருந்து 244 ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ள இந்த கே டைப் நட்சத்திரத்தை சுற்றி இந்த எக்ஸோபிளானட் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 2025 முடியப் போகின்றது. இதுவரை நிறைய அஸ்ட்ரோனமிக்கல் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் முக்கியமான 5 ஃபைண்டிங்ஸை நாம் கொண்டு வந்தோம். தொடர்ந்தும் இவ்வாறான சுவாரஸ்யமான அஸ்ட்ரோனமிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.